Summer holidays vandachu, நம்ம GT Holidays vandachu. GT Holidays, South India's #1 travel brand. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. இந்த குறிப்பிட்ட நீதிபதி யஷ்வந்த் வர்மா ஏற்கனவே அலகாபாத் உயர்நீதிமன்றத்திலிருந்து மாற்றப்பட்டு டெல்லிக்கு வந்தவர். அதுக்கு பின்னாடி ஒரு செய்தி இருக்கு. அந்த 9வது இடத்துலேருந்து அவர் மேலே ஏறி மற்ற இடங்களுக்கு நுழையன்னா ரொம்ப நாள் ஆகும். டெல்லி உயர்நீதிமன்றத்துக்கு மாற்றும் போது அவருடைய சீனியாரிட்டி 2வது இடமா மாறுதுன்னு அர்த்தம் கேட்டிங்கன்னா இன்னும் ஒரு 6 மாதத்துக்குள்ளே 3 மாதத்துக்குள்ளே குறைஞ்சபட்சம் 1 வருஷத்துக்குள்ளே அவர் உச்சநீதிமன்றத்துக்குள்ளே நுழைஞ்சிருவார். காந்தி எரிஞ்சிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற பேசிகிட்டு இருக்கிறது வீடியோவாக இன்றைக்கி வெளியில் வந்திருக்கு. ஆக அது அந்த இடத்தில் எடுக்கப்பட்ட காணொலின்றதில் 2வது கருத்து இல்லை. எரிஞ்சு போன பணம் 11 கோடின்றதை எண்ணி பார்க்காம சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. महात्मा गांधी में आग लग रही है भाई. பொரியில் மாட்டின எலி மாதிரி சிக்கிட்டு அது உள்ள மசால் வடை இருந்ததுன்னு பார்க்கலான்னு போனேன், பார்த்தா டபக்குன்னு மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிற அளவு கூட இல்லாமல் ரொம்ப வேடிக்கையான வினோதமான ஒரு பதிலை சொல்லிட்டு இருக்கேன். இந்த தொலைபேசியை உடனடியாக உச்சநீதிமன்றத்தினுடைய கட்டுப்பாட்டிற்கு தொலைபேசியை கொண்டு வந்துடணும். அவங்களோட வைஃபை அக்கௌண்ட் இருக்கு பாருங்க, அந்த வைஃபை அக்கௌண்ட்டை நீங்கள் கண்காணிக்கணும். அவர் கையிலே ஃபோனை கொடுத்துட்டு டெலிட் பண்ணான்னு சொன்னால் அவர் என்ன பண்ணுவார்? வாட்ஸ்அப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு செய்தி அல்லது வீடியோ ஒன்றிலிருந்து இன்னொன்றுக்கு போய் சேர்ந்துருச்சுன்னா வாட்ஸ்அப்போட சர்வரில் இருக்காது. ஸோ நீதிமன்றத்துக்கு வாட்ஸ்அப் நிறுவனத்தை நீங்கள் சாட்சியாக கூப்பிட்டீங்கனாலும் அவங்க சர்வர்லேருந்து கொண்டு வந்து அந்த ரெக்கார்டை போட முடியாது. இன்றைக்கி சப்போஸ் இது தமிழ்நாட்டில் துரதிருஷ்டவசமாக நடந்துருச்சுன்னு வச்சிங்களேன், இந்த வட இந்திய ஊடகங்கள் என்ன பேசும்? திருட்டு திராவிடம்னும் அது அதிமுகவாக இருந்தாலும் திமுகவாக இருந்தாலும் அயோக்கிய பயலுங்க எல்லாம் அடக்கி வாசிக்கிறான் 3 நாளாக. இப்போ அடுத்த கேள்விக்கு நம்ம போகணும். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பரிந்துரை இணைந்திருக்கிறார் சென்னை உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் வேபால் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ராஜவேல். அரசியல் பரபரப்பு இருந்துக்கிட்டே இருக்குது. மும்மொழி கொள்கை விவகாரம், தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம், அது இந்திய அளவில் பெரிய அளவில் பேசப்பட்டது. நாடாளுமன்றத்துலேயும் அது விவாதிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க தமிழக எம்பிக்கள்லாம் பேசினாங்க. இந்த மாதிரி பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது. எல்லோரும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும்போது நீதித்துறையில் ஒரு பிரச்சனை. டெல்லி ஹைகோர்ட் நீதிபதி வீட்டில் தீ விபத்து ஏற்பட்டது. அதில் பணக்கட்டுகள்லாம் எரிஞ்சு கிடந்தது அப்படிங்கிற புகைப்படங்கள்லாம் பத்திரிகைகளில் வெளியாகி சமூக ஊடகங்களில் அது ஒரு பேசு பொருளாகவும் இருந்தது. நமக்கெல்லாம் ஒரு பிரச்சனைனா நீதித்துறைகிட்ட போவோம், நீதித்துறையே அப்படி இருக்கே அப்படிங்கிற ஒரு பேச்சும் ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்கள் ஒரு வழக்கறிஞர், மூத்த வழக்கறிஞர், இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இதுக்கு முன்பு இதே பேர் குற்றச்சாட்டுகள் ஏதாவது நீதிபதிகளுக்கு ஏற்பட்டிருக்கா? அதாவது உண்மையை சொல்லணும்னா ராஜவே, ஒரு அவமானம் கலந்த உண்மையோடு தான் இந்த பொருள் பற்றி நான் பேசணும். ஏன்னா நான் செய்து கொண்டிருக்கின்ற தொழில் நடக்கின்ற இடத்தில், என்னுடைய தொழில் சார்ந்த இடத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது என்பது என்னை பொறுத்தவரை சற்றே கரும்புள்ளியான ஒரு செய்தியாக தான் நான் பார்க்குறேன். ஆனால் அது அதுக்கு முன்னாடி அவரை குற்றவாளி என்று சொல்வதற்கு உண்டான எந்த அதிகாரமும் எனக்கு இல்லை, அப்படி நான் சொல்லவும் முடியாது. ஆனால் சம்பந்தப்பட்ட நீதிபதி இதற்குண்டான விளக்கங்களை கொடுக்க வேண்டிய கட்டாயத்திலும் அந்த பணம் அந்த வீட்டிற்குள் எப்படி வந்தது என்று சொல்ல வேண்டிய கட்டாயமும் அவருக்கு உண்டு. அதிலிருந்து அவர் தப்பிக்க முடியாது. வந்திருக்கின்ற செய்திகளுடைய அடிப்படையில் 2-3 நாட்களாக இது ஒரு பரபரப்பான செய்தியாக போயிட்டுருக்கிறத பார்த்துருப்போம். அதாவது டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதிகள் வீடெல்லாம் எனக்கு தெரியும். உயர்நீதிமன்ற நீதிபதிகள், உச்சநீதிமன்ற நீதிபதிகள் எல்லாத்துக்குமே நம்ம ஊர் மாதிரி ஒரு பெரிய பெரிய தனி வீடு இருக்கும். தனி வீட்டுக்கு பாதுகாப்பு படை வீரர்கள் உண்டு. அதுக்கு பின்னாடி காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும். எல்லா வீடுகளும் கேமராக்களால் கண்காணிக்கப்படும். பொதுவாக எல்லா இடங்களிலும் மாலை 7 மணிக்கு மேலே நடமாட்டங்கள் குறைந்துவிடும். அப்படி இருக்க இடத்துல இந்த குறிப்பிட்ட நீதிபதி யஷ்வந்த் வர்மா ஏற்கனவே அலகாபாத் உயர்நீதிமன்றத்திலிருந்து மாற்றப்பட்டு டெல்லிக்கு வந்தவர். அதுக்கு பின்னாடி ஒரு செய்தி இருக்குது. அவருடைய சீனியாரிட்டி என்று சொல்லப்படுகின்ற அந்த ரேங்க் இருக்குது பாருங்கள், அது அலகாபாத் நீதிமன்றத்தில் அவர் இருந்த இடத்துல 9வது இடம். அந்த 9வது இடத்துலேருந்து அவர் மேலே ஏறி மற்ற இடங்களுக்கு நுழையன்னா ரொம்ப நாள் ஆகும். ஆனாகவே அவரை டெல்லி உயர்நீதிமன்றத்துக்கு மாற்றுறாங்க. டெல்லி உயர்நீதிமன்றத்துக்கு மாற்றும் போது அவருடைய சீனியாரிட்டி 2வது இடமா மாறுது. அந்த 2வது இடம் மாறுறதுன்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, இன்னும் ஒரு 6 மாதத்துக்குள்ளே 3 மாதத்துக்குள்ளே குறைஞ்சபட்சம் 1 வருஷத்துக்குள்ளே அவர் உச்சநீதிமன்றத்துக்குள்ளே நுழைஞ்சிருவார். இது எந்த மாதிரியான ஏற்பாடுன்னு எனக்கு சொல்ல தெரியல. ஏனென்றால் தகுதியினுடைய அடிப்படையில், மூப்பினுடைய அடிப்படையில், பணி மூப்பினுடைய அடிப்படையில் 9வது இடத்தில் இருக்கின்ற ஒருவர் 2வது இடத்திற்கு கொண்டு காத்திருப்போர் பட்டியல், ரிசர்வ் கேட்டகரி, நம்ம ட்ரெயின்லலாம் ரிசர்வ் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி
உட்கார வச்சு முன்னுரிமை கொடுத்து உட்கார வச்சுருக்காங்க. ஹோலி பண்டிகை வந்து பொதுவாக லீவு, எல்லோரும் வந்து விடுமுறைக்கு ஊருக்கு போயிடுறாங்க, இவரும் ஊருக்கு போயிடுறாரு. வீட்டில் இருந்தவங்க யாருன்ற விளக்கங்கள் இல்லை. வீட்டில் நெருப்பு பிடிச்சிக்குது. நெருப்பு பிடிச்ச உடனே தீயணைப்புத்துறை வருது. தீயணைப்புத்துறை வந்து அவங்க என்ன வேலை செய்வாங்க, எல்லாத்தையும் வந்து தீ அணைச்சிட்டு எந்தெந்த பொருள் வந்து எவ்வளோ சேதம் அடைஞ்சிருக்குன்னு ஒரு அறிக்கை கொடுப்பாங்க. அறிக்கை கொடுக்கும்போது அந்த வீட்டில் இருக்கிற பொருட்களை வந்து ஒரு பட்டியல் எடுப்பாங்க, இன்வென்ட்ரின்னு பேர். அந்த இன்வென்ட்ரி இருக்கிற இடத்துல அந்த வீட்டிலிருந்து 11 கோடி ரூபாய் எரிந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டது. 11 கோடி ரூபாய் எரிந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த அணைத்து கொண்டிருக்கின்ற தீயணைப்புத்துறை வீரர் அது எரிஞ்சிக்கிட்டு இருக்கும்போதே அங்கே பாரு காந்தி எரிஞ்சிக்கிட்டு இருக்காருன்னு பேசுகிறார். காந்தி எரிஞ்சிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற பேசிகிட்டு இருக்கிறது வீடியோவாக இன்றைக்கி வெளியில் வந்திருக்கு. ஆக அது அந்த இடத்தில் எடுக்கப்பட்ட காணொளின்றதில் ரெண்டாவது கருத்து இல்லை. எரிஞ்சு போன பணம் 11 கோடின்றதை வந்து எண்ணி பார்க்காம சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லையா? அதற்கு அடுத்தது உடனே வந்த செய்தி, இன்னும் 26 கோடி ரூபாய் பணமாக அங்கே கைப்பற்றப்பட்டது. மொத்தம் 37 கோடி ரூபாய் பணம் கண்டெடுக்கப்பட்டதாக முதல் அறிக்கைகள், முதல் தகவல்லாம் வந்துருச்சு. எஃப்ஐஆரில் முதல்ல வந்த தகவல்கள். ஒரு சில தொலைக்காட்சிகளில் வந்து 100 கோடி அப்படின்லாம் போட்டாங்க. இந்த 37 கோடின்னு வச்சுப்போம். இந்த பணம் அங்கே இருந்ததுன்னு போய் சொல்கிறதுக்கு ஊடகங்களுக்கு எந்த தேவையும் இல்லை, மற்ற துறைகளுக்கும் எந்த தேவையில்லை. அந்த வீட்டில் நடந்த ஒரு விபத்து காரணமாக இந்த துறையெல்லாம் உள்ள நுழைஞ்சதுக்கு பிற்பாடு அது வெளிச்சத்துக்கு வருது. அப்போ 37 கோடி ரூபாய் கண்டுபிடிக்கப்பட்டதற்கு பின்னால் வெளியூருக்கு போனவர் இவர் வந்து செய்தி கொடுத்து இவர் திரும்பி வரார். நீதிபதி அவருடைய உதவியாளர் வந்து அவருக்கு தகவல் கொடுக்குறாரு, அவங்களும் வராங்க. மற்ற எல்லா துறைகளுக்கும் போது இன்றைக்கி இருக்கிற சமூக ஊடகங்களுடைய வெளிச்சத்தில் இதே மற்ற துறைகளில் இருந்ததுன்னா, மற்ற நாட்கள் மாதிரி இருந்ததுன்னா அது வெளியில் வர்றதுக்கே நாளாகும். ஒட்டுமொத்த இந்தியாவும் பரபரக்கின்ற ஒரு செய்தியாக வந்துடுச்சு. வந்ததுக்கு முன்னாடி என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு பேச்சு வரும்போது, அவருக்கு எந்த நீதிமன்ற பணிகளும் ஒதுக்கப்படாது, அவர் அலகாபாத் உயர்நீதிமன்றத்துக்கு வந்து மாற்றப்படுகிறார் அப்படின்னு முதல்ல ஒரு செய்தி வந்தது. அவருடைய தாய் நீதிமன்றத்திற்கே அவர் மீண்டும் மாற்றப்படுகிறார் அப்படின்னு சொன்ன உடனே இங்கே ரொம்ப முக்கியமானது, அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் இருக்கின்ற வழக்கறிஞர் சங்கம். நீங்கள் என்ன எல்லாரையும் வந்து இங்கே கொண்டு வந்து போடுறதுக்கு அலகாபாத் உயர்நீதிமன்றம் ஒன்றும் குப்பை தொட்டி கிடையாது, இட்ஸ் நாட் எ டஸ்ட்பின், நாங்கள் ஏற்றுக்க மாட்டோன்னு அலகாபாத்தை சார்ந்த உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கம் அறிவிக்குது. அதுக்கு பின்னாடி வந்து இந்த நடவடிக்கை 2-3 நாட்களாக நிறுத்தி வைக்கப்பட்டது. நிறுத்தி வைக்கப்பட்டதுக்கு பின்னாடி தான் மற்ற விஷயங்கள்லாம் வந்து பூதாகாரமாக வேறு மாதிரி வருது. என்னன்னு கேட்டிங்கன்னா, சம்பவம் நடந்த மறுநாளே டெல்லியை சார்ந்த தீயணைப்புத்துறையினுடைய அந்த துறை தலைவர்கள் பாருங்க, அந்த வீட்டில் பணம் எதுவும் கண்டுபிடிக்கப்படவில்லை, எதுவும் கைப்பற்றப்படவில்லைன்னு ஒரு அறிக்கை விடுறார். இந்த அறிக்கையை விடுவதற்கு இவரை நிர்பந்தப்படுத்தியது யார்? ஏன்னா இது அது எப்படி சொல்கிறது, உங்களுக்கு காட்சிப்படுத்தப்பட்டு வீடியோவில் வந்து எல்லா சேனல்லையும் வந்த பிற்பாடு பணம் இவ்வளோ ரூபான்னு வந்ததுக்கு பிற்பாடும் அங்கே ஒன்றும் கைப்பற்றப்படவில்லைன்னு சொல்லும்போது தான் தேவையில்லாமல் வேறு வழி இல்லாமல் டெல்லியை ஆண்டு கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி மேலே சந்தேகம் வருது. அந்த வரைக்கும் அந்த நீதியரசர் யாரோ, அவர் ஒரு நீதியரசர், அவ்வளோதான், அவர் மீது ஒரு குற்றச்சாட்டு. அப்போ அவரை காப்பாற்ற முயற்சிப்பதன் நோக்கம் என்னன்னு ஒன்று வந்துருச்சு. இன்றைக்கி நீங்கள் எவ்வளோ மறைக்க முடியுமா? அவரும் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். வரேன், யார் நீங்கள் சொல்கிறது வந்து அந்த நீதிபதி அறிக்கை விட்டுருக்காரு, அது அவர் அந்த ஸ்டாண்டு தானே எடுத்தாகணும். அவர் வேறு என்ன சொல்லுவார்? ஆமாம், நான் இந்த செலவுக்கு வாங்கினேன், அந்த செலவுக்கு வாங்கினேன், கடை வாங்கினேன்னு சொன்னால் கூட 50,000 1 லட்சம் சொல்லலாம், 37 கோடி எதுக்கு வாங்கினேன்னு எப்படி சொல்ல முடியும்? ஆகவே அவர் வந்து ரொம்ப தீர்மானமாக இந்த பணத்துக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க யாரும் இதை வந்து பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, அவங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்கிறார். இந்த இடத்துல தான் அவர் வந்து தன் மீது தானே சேற்றை வாரி இறைத்து கொள்ளுகிறார். ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேளுங்க. நான் ஒரு வழக்கறிஞனாக இருந்தாலும் எனக்கு அதை பற்றி பேசுகிறதுக்கு அவமானமாக இருக்குது. முற்றிலும் பாதுகாக்கப்பட்ட ஒரு வீடு, சிசிடிவி கேமரா கண்காணிப்பு இருக்குது, வர்றவங்க போகிறவங்க எல்லாத்துக்குமே பாஸ்போர்ட்டாக தான் அந்த வீட்டுக்கெலாம் நுழைய முடியும். அப்படி இருக்க ஒரு இடத்துல நீங்களே இல்லைன்னு சொன்னாலும் உங்கள் வீட்டில் இருப்பவர்கள் யார், அவங்கள வந்து சந்தித்தது யார், அல்லது உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களே காரியங்களெல்லாம் முடிச்சு தரேன்னு சொல்லிட்டு கலெக்ஷன் பாயிண்ட் ஒன்று வச்சு கலெக்ட் பண்ணி வீட்டுள்ளார வச்சுக்கிட்டு இருந்தாங்களான்றது அந்த நீங்கள் தான் பதில் சொல்லணும். அதில் எதுவும் அந்த அறிக்கையில் ஊழியர்கள் பயன்படுத்தும் அறை, ஊழியர்கள் பயன்படுத்துகிற அறையில் அவங்களுக்கு என்ன பைத்தியமாக என்ன 37 கோடி ரூபாய் கொண்டு அவன் 1 கோடியை பார்த்தாவே மயக்கம் போட்டு வந்துடுவான்.
அப்படியே அவர்கள் தவறானவர்கள் கூட வச்சிங்களேன், அந்த இடத்துல 1 கோடி வந்ததுன்னு சொன்னால் இவங்களுடைய பார்வைக்கே பெறாமல் அதை கடத்திட்டு போயிடுவான். 37 கோடி அங்கே கொண்டு போய் வச்சது யார்? இப்போ விசாரணை தொடங்கியிருக்கு. இந்த விசாரணை தொடங்குறதுக்கு நான் அடுத்த கட்டத்துக்கு வராது, இவருடைய இதுக்கு போயிடுவோம். இவர் எல்லாரும் எடுக்கிற ஸ்டாண்டை தான் எடுப்பார். உடனே நான் தவறை ஒத்துக்கிறேன், எனக்கு தவறு நடந்துருச்சுன்னு சொல்கிறதுக்கு அவர் ஒன்றும் பெரிய கடவுள் கிடையாது. இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு கிட்டத்தட்ட 10-15 ஆண்டுகளுக்கு முன்னால் சண்டிகார் நீதிமன்றத்தில் 2 பெண் நீதிபதிகள் அங்கே என்ன பண்ணிட்டாங்க, ஒரு நீதிபதிக்கு போக வேண்டிய பணத்தை இன்னொரு வீட்டு வாசலில் வச்சுட்டு வந்துட்டான் பேர் குழப்பத்தில். 2 பேரும் பெண் நீதிபதிகள். அதில் அடுத்தவங்க பார்த்து எடுத்து புகார் கொடுத்துட்டாங்க, இது சம்மந்தம் இல்லாமல் எங்கள் வீட்டு வாசலில் இவ்வளோ பணம் கிடைக்குதுன்னு. அதுக்கு பின்னாடி விசாரணையெல்லாம் நடந்தது, அங்கேயும் ட்ரான்ஸ்ஃபர்லாம் பண்ணாங்க. ஆனால் அவங்கெல்லாம் என்ன ஆனாங்க, என்ன ஆச்சு, எதுவுமே இல்லை, மூடி மறைச்சிட்டாங்க. இப்போ இதில் நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு இந்த பணத்துக்கு இவர் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லும்போதே பாதி வெளிச்சத்துக்கு வந்துடுது. நீங்கள் முதல்ல அந்த ஜாகிரஃபி பார்க்கணும், அந்த அமைப்பு, அந்த வீடுகள் இருக்கிற அமைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய வீடாக இருக்கும். அது எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள், சிஆர்பிஎஃப் அந்த மாதிரி வீரர்கள் தான் அங்கே ஷிஃப்ட்டில் பாதுகாப்புக்கு இருப்பாங்க. அப்புறம் சிசிடிவி கேமரா, அதுக்கு பிற்பாடு இவருக்குன்னு உண்டான பாதுகாப்பு அதிகாரிகள். உயர்நீதிமன்ற நீதிபதினா அவங்களுக்கு ஒரு புரோட்டோகால் போலீஸ் ஆஃபீஸர் இருப்பான், வண்டியில் போகும்போது முன்னாடி உட்காந்துப்பாங்க, வீட்டில் வேலை செய்கிறவங்க 8 பேர் 10 பேர் இருப்பாங்க. இப்படி இருக்கும்போது இவருடைய பார்வையை தவிர்த்து அல்லது அந்த வீட்டில் இருப்பவருடைய பார்வையை தவிர்த்து இவ்வளோ பணம் உள்ளே போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது. ஆகவே இவர் இப்போ பொரியில் மாட்டின எலி மாதிரி சிக்கிட்டு அது உள்ள மசால் வடை இருந்ததுன்னு பார்க்கலான்னு போனேன், பார்த்தா டபக்குன்னு மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிற அளவு கூட இல்லாமல் ரொம்ப வேடிக்கையான வினோதமான ஒரு பதிலை சொல்லிகிட்டு இருக்கார். இதையெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது எல்லாருக்கும் சந்தேகம் வந்ததனுடைய அடிப்படை காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த தீயணைப்புத்துறையினுடைய தலைவருடைய அறிக்கை. முந்திரி கொட்டை மாதிரி அங்கே ஒன்றும் இல்லைங்கிறார், கைப்பற்றலைங்கிறார். ஆனாலும் அந்த சமயத்தில் எடுக்கப்பட்ட காணொளி காட்சிகள், ஆடியோ வீடியோ எல்லாமே போலீஸ் வழியாக ஏற்கனவே போய் சேர்ந்துருச்சு, போலீஸுக்கு போய் சேர்ந்துருச்சு. போலீஸுக்கு போய் சேர்ந்தது உயர்நீதிமன்றத்தினுடைய பார்வைக்கும் உச்சநீதிமன்றத்தினுடைய பார்வைக்கும் போயிடுச்சு. இவர் இந்த விளையாட்டை விளையாடிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் வேறு வழி இல்லாமல் உச்சநீதிமன்றம் ஒரு சரியான நடவடிக்கை எடுத்ததன் மூலமாக இன்றைக்கு அந்த காணொளி காட்சிகள் வெளியிடப்பட்டு விட்டன. இந்த மாதிரி ஒரு நீதிமன்ற நீதிபதி இந்த மாதிரி மேலே புகார் இந்த மாதிரி வந்ததுன்னா சுப்ரீம் கோர்ட்டு அதுக்கு சம்மந்தமான அறிக்கைகள் எல்லாமே வெளியில் விட்டுருமா? உச்சநீதிமன்றத்தினுடைய கட்டுப்பாட்டில் தானே உயர்நீதிமன்றம். அதான் மக்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக இல்லை, அவங்க இது மிகப்பெரிய அவமானம் நடந்துருச்சு, இதை நம்ம மூடி மறைச்சோம்னா ஒட்டுமொத்த நீதித்துறை மேலே இருக்கிற மரியாதை போயிடுன்ற அளவுக்கு அவங்க வந்துட்டாங்க. அவங்களே நினச்சாலும் இப்போ காப்பாற்ற முடியாது. ஆகவே இந்த நடவடிக்கை என்பது பாராட்டுதலுக்குரியது, வரவேற்கத்தக்கது. அது சரியாக தவறுன்றதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். உச்சநீதிமன்றம் என்ன முடிவெடுத்துன்னு கேட்டிங்கன்னா, அந்த கலீஜியம் சொல்லுவாங்க. கலீஜியம் என்றது நீதிபதிகள் அடங்கிய குழு. இந்த பிரச்சனை வந்த பிற்பாடு ஒரு 3 நபர் கமிட்டி ஒன்று அவங்க அமைக்கிறாங்க. அந்த 3 நபர் விசாரணை குழு யாருன்னு கேட்டிங்கன்னா, பஞ்சாப் மற்றும் ஹரியானாவை சார்ந்த நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி, இமாச்சல பிரதேசத்தினுடைய நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி, கர்நாடகாவிலிருந்து ஒரு நீதிபதி, 3 நீதிபதிகள் கொண்ட ஒரு குழு அமைச்சிருக்காங்க. அந்த குழு முன்னாடி இவர் ஆஜராகணும், எல்லா விதமான ஆவணங்களும் அவங்க முன்னாடி சமர்ப்பிக்கப்படும். அதுக்கு பின்னாடி அவங்க ஒரு அறிக்கை கொடுக்கணும். இந்த நீதிபதிகள் கொடுக்கின்ற அறிக்கை மேலே தான் இவர் மேலே நடவடிக்கை எடுக்கிறதா பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் பிரச்சனை கைமீறி போகுதுன்னு தெரிஞ்ச உடனே உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதியரசர் இருக்கார் பார்த்தீங்களா, தலைமை நீதியரசர் என்ன பண்ணுறாரு, கலிஜியத்தை கூட்டி ஒரு முடிவெடுக்கிறாரு. முடிவெடுத்த உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, மீட்டிங் போடுறாங்க. முதல் மீட்டிங்லேயே அவங்க சொல்லிட்டாங்க, அலகாபாத் உயர்நீதிமன்றத்துக்கு இவரை மாற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே இருக்கிற வழக்கறிஞர்கள் சங்கம் கடும் எதிர்ப்பு தெரிவிக்குது. ஆனால் இப்போ அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்திருக்கிற செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, மீண்டும் ஒரு முறை கலிஜியம் என்று சொல்லப்படுகின்ற நீதிபதிகள் அடங்கிய குழு தீர்மானித்து அவரை அலகாபாத்திற்கே மாற்றுவதாக முடிவெடுத்திருக்கிறார்கள். அதுவரையில் அவருடைய நீதிமன்றத்தில் எந்த வழக்குகளையும் பட்டியலிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்ற வரைக்கும் வந்திருக்காங்க. அதாவது சஞ்சீவ் கண்ணா அவர் தான் தலைமை நீதியரசர், அவருடைய நடவடிக்கை என்பது வரவேற்கத்தக்கது, பாராட்டத்தக்கதுன்னு ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, 2-3 வேலை பண்ணிட்டார். இந்த காணொளி காட்சி இதெல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டார். ரிலீஸ் பண்ணதில் அந்த காந்தி எரிஞ்சிக்கிட்டு இருக்காருன்ற வாசகத்தோடு இருக்கிற அந்த பதிவெல்லாம் இருக்குது. 2வது, இதை குப்பை மாதிரி அள்ளி ஒரு சின்ன வண்டியில் போட்டிருக்காங்க பாருங்கள். அந்த வண்டியில் பணியாளர்கள் உட்கார்ந்துருக்கிற இடத்துல மொத்தமும் கருகி போன பணம் கொட்டியிருக்கு அந்த வண்டியில். அந்த காணொளி காட்சி வந்திருக்கு. மீதி எரியாத பணம் உள்ளதெல்லாம் அதில் பதிவாயிருக்கு.
இப்போ ஒட்டுமொத்த காணொளி காட்சிகளை ஆடியோவோட ஒளியோட வெளியிட வேண்டிய கட்டாயத்துக்கு உச்சநீதிமன்றம் வந்ததுக்கு பின்னால் நாட்டு மக்களின் பார்வைக்கு அது வைக்கப்பட்டு விட்டது, காட்சிப்படுத்தப்பட்டு விட்டது. கையும் களவுமாக பிடிபடவில்லை என்றாலும் சொன்னாலும் கூட ஒரு கருப்பாடு ஒளிந்து கொண்டிருக்கின்ற இடத்தை அவர்கள் கண்டுபிடித்து விட்டார்கள். அது ஏன் நான் கருப்பாடுன்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, எந்த விதமான சம்பந்தமும் இல்லாமல் உங்களை வீட்டுக்குள்ளே இருக்கிற பணத்தை வந்து யாரோ கொண்டு போய் வச்சுட்டாங்கன்னு சொல்கிறது ஒரு சூட்கேஸில் வேணால் கொண்டாந்து ஒரு 50 லட்ச ரூபா வச்சுட்டு போகலாம். படத்தில் வர்ற மாதிரி பார்க்க வந்து ஒரு பெட்டியை வச்சுட்டு போயிட்டு இல்லை, அந்த அறைக்கு ஒரு அறை சொன்னால அந்த பத்திரிகையில் படித்தது தான். அவர் சொன்னது வந்து அந்த அறைக்கு 2 வழி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. 2 வழி இருந்தாலும் 8 வழி இருந்தாலும் அந்த வீட்டிற்குள்ளே இருக்கின்ற வழிக்குள் வழி, அது வெளியிலேருந்துலாம் போக முடியாது, எனக்கு உறுதியாக தெரியும். அடுத்த கட்டத்துக்கு போயிருக்காங்க உச்சநீதிமன்ற ராஜவேல். என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல வந்து அந்த நீதிபதி இருக்கார் இல்லையா, அவருடைய தொலைபேசியில் இருக்கிற எந்த அழைப்பு பதிவுகள் இருக்குது பாருங்கள், கால் ரெக்கார்ட், அதை எதுவும் டெலீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. செப்டம்பர்லேருந்து இன்றைய தேதி வரைக்கும் 6 மாதத்துக்கு உண்டான அழைப்பு பதிவுகள் இருக்கு இல்லையா, கால் ரெக்கார்ட், அதை எதையும் அழிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. மாடிஃபை பண்ணக்கூடாதுன்னு இருக்காங்க, டெலீட் பண்ணக்கூடாதுன்னு இருக்காங்க, வேறு எதுவும் கை வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது எனக்கு வந்து அதில் ஒரு சின்ன விமர்சனம் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, இதை போன்ற சம்பவங்கள் நடக்கின்ற பொழுது அவர் யாரோடு தொடர்பில் இருந்தார் என்பதை கண்டுபிடிப்பதற்குத்தான் வந்து அது தேவையாக இருக்கும். நாளைக்கு வந்து டிஜிட்டல் ஃபொரன்சிக் லேபுக்கு வந்து அது போகும். டிஜிட்டல் ஃபொரன்சிக் லேப்ன்றது வந்து ஒரு பகுப்பாய்வு ஒரு பரிசோதனை நிலையம். அது வந்து அகமதாபாத்தில் ஒன்று இருக்குது, ஹைதராபாத்தில் ஒன்று இருக்குது. ரொம்ப தொழில்நுட்பங்கள் அதிகம் உள்ள 2 இடங்கள். அதுக்கு போகும்போது இந்த டிஜிட்டல் ஃபாரன்சிக் எவிடன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற தரவுகளுடைய அடிப்படையில் அவருடைய மொத்த அழைப்புகள் வந்து அதில் பதிவானது வந்து யாரோட பேசியிருக்காரு, எவ்வளோ நேரம் பேசியிருக்காருன்றதெல்லாம் பண்ண முடியும். எனக்கு இதில் ஒரே ஒரு விமர்சனம் நான் சொல்ல வந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர்கிட்டே ஃபோனை கொடுத்துட்டு நீங்கள் வந்து டெலீட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் நம்ம சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருக்குது. அந்த தொலைபேசியை கைப்பற்றி இருக்க வேண்டும். அந்த தொலைபேசியை உடனடியாக உச்சநீதிமன்றத்தினுடைய கட்டுப்பாட்டிற்கு தொலைபேசியை கொண்டு வந்துடணும். அவருடைய தொலைபேசி மட்டும் இல்லாமல் அந்த வீட்டில் இருக்கவங்களுடைய எல்லா தொலைபேசியும் நீங்கள் கொண்டு வந்துடணும். அவங்களோட வைஃபை அக்கௌண்ட் இருக்குது பாருங்கள், அந்த வைஃபை அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் கண்காணிக்கணும். அது இல்லாமல் அவங்கக்கிட்ட வேறு என்னென்ன வைஃபை கருவிகள் இருக்குது, வெளியில் போகும்போது எடுத்துகிட்டு போய் பயன்படுத்துகிற சில கருவிகள்லாம் இருக்கும். எல்லாவற்றையும் புலனாய்வு செய்தால் ஒழிய அவர் கையிலே ஃபோனை கொடுத்துட்டு டெலீட் பண்ணான்னு சொன்னால் அவர் என்ன பண்ணுவார்? இது இல்லாமல் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லை, ஏர்டெல், ஏர்செல், ஜியோ, மற்ற நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, ஐடியா ஃபோன், பாரதி டெல், இப்படிங்கெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு நீதிமன்றம் வந்து உத்தரவிட்டுச்சுன்னா நீதிமன்றத்தினுடைய ஆணைப்படி 6 மாதங்களுக்கு உண்டான எத்தனை அழைப்பு பட்டியல் இருக்கு இல்லையா, அதை வந்து அவங்க கண்டிப்பாக கொடுக்கணும். கொடுக்கலன்னு சொன்னால் அதுக்கு ஜெயில் தண்டனையே உண்டு. அதே மாதிரி மெசேஜஸ் இருக்குது பாருங்கள், குறுஞ்செய்திகள், அந்த குறுஞ்செய்திகளை கொடுக்கணும். அஃப்கோர்ஸ் வந்து இவங்கெல்லாம் ரொம்ப உஷாராக வாட்ஸ்அப்பில் பேசியிருப்பாங்க. வாட்ஸ்அப்பில் பேசினா ஆடியோவும் வீடியோவும் வந்து ட்ராக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் கவனக்குறைவாக தவறுதலாக பல வாட்ஸ்அப் மெசேஜை வந்து அழிக்காமல் வச்சுருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இந்த ஃபோனை அவர்கிட்டே வச்சுட்டு நீங்கள் ஒன்றும் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் வாட்ஸ்அப் அழைப்புகளில் இருக்கின்ற சாட் ஹிஸ்ட்ரின்னு ஒன்று இருக்குது பாருங்கள், அதெல்லாம் வந்து தூக்கிடுவாங்க, கண்டிப்பாக தூக்கிடுவாங்க. அதில் ஏதாவது ஆடியோ பதிவுகள் இருக்கிறது வாய்ப்பு இல்லை. ஏன்னா வாட்ஸ்அப்பை பொறுத்த வரைக்கும் வீடியோவோ ஆடியோவோ ஒரு வாட்டி நீங்கள் அனுப்பிட்டீங்கன்னா அங்கே போய் சேர்ந்துருச்சுன்னா வாட்ஸ்அப் நிறுவனம் நீதிமன்றத்திற்கு அதை வந்து சாட்சியாக கொடுக்க முடியாது. ஏன்னா எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் பேர் இருக்குது. அது ஒரு மறையாக்கம். அந்த மறையாக்கம்ன்றது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த தமிழில் சுத்தமாக சொல்லணும்னா அதுக்கு பேர் மறையாக்கம்னு பேர். ஒரு செய்தியை வாட்ஸ்அப்பில் ஒருவரிடமிருந்து இன்னொருவருக்கு செல்லுகின்ற பொழுது அதை என்கிரிப்ஷன்னு சொல்லுவாங்க. என்கிரிப்ஷன் என்பது அதை வந்து ஒரு டிஜிட்டல் கோடாக மாற்றி அனுப்புவாங்க. அனுப்பும்போது அந்த ஃபோனில் போகும்போது அது டிக்ரிப்ஷன் ஆகும். இது என்கிரிப்ஷன், அது டீக்ரிப்ஷன். அந்த டீக்ரிப்ஷன்றது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, அது வந்து மீண்டும் அதை குரல் பதிவாகவோ வீடியோ பதிவாகவோ வாங்கி கேட்குறவங்களுக்கு காட்டும். பொதுவாக வந்து மற்ற இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த சர்வர் இருக்குது பாருங்கள், அந்த சர்வரில் குறிப்பிட்ட நாளைக்கு இருக்கும். ஆனால் வாட்ஸ்அப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு செய்தி அல்லது வீடியோ ஒன்றிலிருந்து இன்னொன்றுக்கு போய் சேர்ந்துருச்சுன்னா வாட்ஸ்அப்போட சர்வரில் இருக்காது. ஸோ நீதிமன்றத்துக்கு வாட்ஸ்அப் நிறுவனத்தை நீங்கள் சாட்சியாக கூப்பிட்டீங்கனாலும் அவங்க சர்வர்லேருந்து கொண்டு வந்து அந்த ரெக்கார்டை போட முடியாது. இதை வச்சு தான் வாட்ஸ்அப் ரொம்ப நாளாக தப்பிச்சிட்டு இருக்கு. ஆனால் தகவல் தொழில்நுட்ப சட்டத்தினுடைய அடிப்படையில்
இந்த என்கிரிப்ஷன் அண்ட் டீக்ரிப்ஷன் ரெண்டையுமே பண்ணுறதுக்கு சட்டத்துக்குபடி அதிகாரம் உண்டு அரசாங்கத்துக்கு. 2019 நவம்பருக்கு பின்னாடி யாருடைய தொலைபேசியும் ஒட்டு கேட்கலான்னு அதிகாரத்தையும் சட்டத்தையும் இங்கே ஏற்கனவே திருத்தி வச்சுருக்காங்க. அதை பயன்படுத்தினா இன்றைக்கி வந்து சரியாக இருக்கும். ரொம்ப முக்கியமானது என்னன்னு கேட்டிங்கன்னா, வாட்ஸ்அப் நிறுவனம் எங்கள் சர்வரில் இல்லைன்னு சொல்லும், ஆனால் குரல் பதிவுகள் வந்துச்சுன்னா அதில் அப்படியே இருக்கும். நீங்கள் போட்டிங்கன்னா வாய்ஸ் ரெக்கார்டு வருதில்ல, இப்போ நான் வாய்ஸில் வந்து உங்களுக்கு ஒரு செய்தி அனுப்புகிறேன், குரல் பதிவு அனுப்புகிறேன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு அந்த பிற்பாடு அந்த குரல் பதிவு வாட்ஸ்அப்பில் இருக்குது தானே செய்யும், அதை நீங்கள் போட்டு கேட்க முடியும். அதை விட முக்கியம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த குறிப்பிட்ட நேரத்தில் வாட்ஸ்அப் பதிவுகளில் எதுவுமே கிடைக்கவில்லை என்று சொன்னாலும் கூட அந்த நேரத்தில் அந்த தொலைபேசி யாருடைய கட்டுப்பாட்டில் இருந்தது, எந்த இடத்துல இருந்தது, டவர் இருக்குல்ல, டவர் மூவ்மெண்ட்டினுடைய அடிப்படையில் எந்த டவருக்கு கீழே இருந்தது, வீட்டுக்குள்ளே இருந்தாரா, வெளியில் இருந்தாரா, எந்த இடத்துல பேசிகிட்டு இருந்தார், வெளியிலேருந்து பேசினாரா என்று இருக்கின்ற எல்லா தரவுகளும் அந்த வீட்டில் இருக்கின்ற அத்தனை நபர்களுடைய தொலைபேசிகளும் இன்றைக்கி கைக்கு வரணும். வேலைக்காரர்கள் முதல் கொண்டு பாதுகாவலர்கள் வரைக்கும். ஏன்னா இவ்வளோ பணத்தை வாங்குறவங்க நேரடியாக வாங்க மாட்டாங்க, அதுக்கு ஒரு ஏஜென்ட் வச்சுருப்பான். அந்த ஏஜென்ட் யாருன்னு கண்டுபிடிக்கணும். அவங்க குடும்ப நபராக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இவ்வளோ இருக்குது. இது ஒரு பக்கம். இது இல்லாமல் அந்த மாதிரி வீடுகளுக்கு உள்ளே வரும்போது பாஸ்போர்ட்டு தான் வர முடியும்னு சொல்லியிருக்கேன். அப்போது குறிப்பிட்ட காலங்களில் ஒரு 6-7 மாதத்துக்கு உள்ளே வந்து போன வெளிநபர்கள் யார், அலுவல் சம்பந்தமாக வந்து போனவர்கள் யார், அரசியல்வாதிகள் யார், அல்லது இவர் எங்கெல்லாம் போயிருக்கார், நீதிமன்ற பணி நேரங்கள் போக இவர் பங்கெடுத்து கொண்ட நிகழ்ச்சிகள் எங்கே, வெளியூருக்கு எத்தனை இடத்துக்கு போனார், அப்போ இருக்கின்ற தொலைபேசி அழைப்புகள் இவ்வளோ இருக்குது. அப்புறம் காணொளி காட்சி பதிவுகள், சிசிடிவி கேமரா இருக்குது. அந்த சிசிடிவி கேமராவில் இருக்க டிவி ரெக்கார்டர் இருக்குல்ல, டிவி ரெக்கார்டரில் வந்து 10 நாள், 15 நாள், 1 மாதம், 2 மாதம், 3 மாதம் வரைக்கும் ஒட்டுமொத்த பதிவுகள் இருக்கும். அதை தரவிறக்கம் செஞ்சால் யார் யார் வந்து போனாங்கன்றது தெரியும். இவ்வளவும் உச்சநீதிமன்றம் கேட்டிருக்கு. கேட்டதில் வந்து அவங்க முக்கியமாக வந்து தொலைபேசியை வந்து அவர் எதுவும் டெலீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுல எனக்கு உடன்பாடு இல்லை. அந்த தொலைபேசியை காவல்துறை மூலமாக அல்லது இப்போ வழக்கு பதிவு செய்யாத காரணத்தால் உச்சநீதிமன்றம் வந்து துறை நடவடிக்கை தேவைப்படுது ஒப்படைங்கன்னா ஒப்படைச்சிட்டு போகிறாரு ஒரு சீல் போட்ட கவரில். ஒட்டுமொத்தமாக அந்த வீட்டில் இருக்கவங்க எல்லா ஃபோனையும் சீஸ் பண்ணிடணும், வேலைக்காரங்க ஃபோன் உள்பட, பாதுகாவலுடைய ஃபோன் உள்பட. ஏன்னா இதனுடைய நெட்வொர்க் என்னன்னு நம்ம பார்க்கணும். அந்த நெட்வொர்க் பார்க்கும்போது அது ஜாதி ரீதியாக இருக்கா, அல்லது துறை ரீதியாக இருக்கா, அல்லது மிரட்டி வாங்க சொல்லியிருக்காரா, அவங்கள பயன்படுத்தியிருக்காரா, இப்படி பல விவரங்கள் இருக்குது. ஆனால் இதையெல்லாம் கடந்து உச்சநீதிமன்றம் வந்து இன்றைக்கி வேறு வழியே இல்லாமல் அவருக்கு எந்த விதமான பணிகளையும் ஒதுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சமீபத்தில் வந்த செய்தியின்படி வந்து ஒரு அலகாபாத் நீதிமன்றத்திற்கே மீண்டும் மாற்றப்படுகிறார் அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கு. அது அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் இருக்கிற வழக்கறிஞர்கள் சங்கம் ஏற்றுக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியாது. இப்படி பல லஞ்ச குற்றச்சாட்டுகளில் வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் பல நிகழ்வுகள் வந்து ஏற்கனவே நடந்திருக்கு. நடந்ததில் வந்து முதல்ல இந்திய சுதந்திரத்துக்கு பின்னாடி நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஒரு நீதிபதி மேலே தான் குற்றச்சாட்டுகள் வந்தது. ராமசாமின்னு பேர், வி ராமசாமின்னு பேர். அப்போ பாராளுமன்றத்தில் வந்து அவரை பதவி நீக்கணும் செய்யணும்னு சொல்லிட்டு அப்போ இருந்த காங்கிரஸ் அரசாங்கத்தில் வந்து 2 அவைகளிலும் வந்து பெரும்பாலான கையெழுத்து போட்டு ஒரு நடவடிக்கையை எடுத்தாங்க. எடுக்கும்போது அதெல்லாம் வரதுக்கு முன்னாடியே அவர் ராஜினாமா பண்ணிட்டு வந்துட்டார். அதுக்கு பின்னாடி அடுத்த ஒரு நீதியரசர், அவரும் தமிழ்நாட்டிலேருந்து போனவர் தான், பெங்களூர்லேருந்து கர்நாடகாவிலேருந்து வரும்போது அவர் மேலே இப்படி ஒரு குற்றச்சாட்டுகள் வச்சாங்க. அங்கே அதுக்கும் வந்து பாராளுமன்றத்தில் வந்து எதுவும் நடக்கலை. அதுக்கு முன்னாடியே வந்து அவர் ஓய்வு வாங்கிட்டார். 3வது நீதிபதி கர்ணன் மேலே கொண்டு வந்தாங்க தமிழ்நாடு. இப்படி வரும்போது ஏதோ தமிழ்நாட்டு நீதிபதிகள் தான் கருப்பாடுகள்ன்ற மாதிரி ஒரு ஷோ வந்து மற்ற எல்லாத்துலேயும் காமிக்கிறதுக்கு வந்து அவங்க ட்ரை பண்ணாங்க. இப்போ சமீப காலமாக தான் நான் சொன்ன அந்த சண்டிகார் நிகழ்ச்சி, அதுக்கு பின்னாடி இந்த நிகழ்ச்சிலாம் வந்திருக்கு. இதில் மிகப்பெரிய வேடிக்கை என்னென்னு கேட்டிங்கன்னா, தலைமை நீதியரசர் வந்து இன்றைக்கி வந்து ஒரு நல்ல நடவடிக்கை எடுத்திருக்காரு. நான் ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அட்லீஸ்ட் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இனிமேல் வந்து இதை பொதுமக்கள் பார்வையிலேருந்து மறைக்க முடியாது. இந்த இடத்துல ஆளும் கட்சியின் மீது நமக்கு வருகின்ற சந்தேகமும் நிழல் பார்வையும் என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த விதமான சம்பந்தம் இல்லாமல் அந்த இவர் இருக்கார் பாருங்கள், தீயணைப்புத்துறை தலைவர், அந்த இடத்துல ஒன்றுமே இல்லைன்னு அவர் சொல்ல வேண்டிய கட்டாயம் என்ன, யார் சொல்ல வச்சாங்க? ஏன்னா டெல்லி என்பது பாரதிய ஜனதா ஆட்சிக்கு கீழே இருக்கிற ஒரு மாநில அந்தஸ்து பெற்ற மாநிலமாக ஆகி ரொம்ப நாள் ஆகுது. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் வந்து வாலண்டியராக வந்து வண்டியில் ஏறுறீங்கன்ற ஒரு கேள்வி இருக்குது. அவர் யார் என்பது நமக்கு முக்கியமல்ல, அவர் பாரதிய ஜனதா ஆதரவாளராக என்பது நமது விமர்சனமும் அல்ல. அவர் ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி, அவ்வளோதான் இன்னைய தேதிக்கு எங்களுக்கு தெரியும். ஆனால் சீனியாரிட்டியின் அடிப்படையில் 9வது இடத்துலேருந்து 2வது இடத்திற்கு கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறார். அவ்வளோதான் அவர் மேலே இருக்க ஒரே ஒரு பார்வை.
ஆனால் உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற ஒரு சிறைத்துறை தலைவர் இந்த அறிவிப்பை வெளியிடுவதன் மூலமாக ஆளும் பாரதிய ஜனதா கட்சியின் மீது சந்தேகத்தினுடைய நிழல் படர்கிறது. அப்போ இந்த இடத்துல அவர் ஆளுங்கட்சிக்கு வேண்டப்பட்டவரா? அவ்வளவு பணம் அவருக்கு எப்படி வந்தது? அது ஈட்டப்பட்ட பணமா அல்லது அது எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இல்லை வேறு யாருக்காவது கொடுக்கறதுக்காக வச்சுருந்தாரா? எல்லாமே இனிமேல் எல்லாமே விசாரணைக்கு பின்னாடி வெளியில் வரணும். இது மட்டும் இல்லை, பொதுவாகவே உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மீது அவ்வளோ எளிமையாக புகார் கொடுத்து அவங்கள நம்ம பண்ணிட முடியாது. பாராளுமன்றத்தின் இரு அவைகளிலும் நீங்கள் மெஜாரிட்டி கையெழுத்து வாங்கி அதுக்கு பின்னாடி இம்பீச்மெண்ட் என்று சொல்லப்படுகின்ற தகுதி நீக்கத்தினுடைய அடிப்படையில் தான் பதவி நீக்கம் செய்யப்படணும். இதுக்கு முன்னாடி உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக ககோய் இருந்தார் பாருங்க. அவர் என்ன பண்ணார்னு உங்களுக்கு தெரியும். அவர் நீதிபதியாக இருக்கின்ற பொழுதுதான் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் நீதிமன்றத்தில் நீதிபதிகள் சுதந்திரமாக வேலை செய்ய முடியவில்லைன்னு இந்திய சுதந்திரத்துக்கு பின்னால் 1947க்கு பின்னால் முதன்முறையாக 5 நீதிபதிகள் கூட்டாக உட்கார்ந்து ஒரு அறிக்கை கொடுத்து நிருபர்கள்லாம் கூப்பிட்டு பேட்டி கொடுத்தாங்க. எங்களால் சுதந்திரமாக இயங்க முடியவில்லைன்னு அழலாம் செஞ்சாங்க. அதில் இந்த ககோயும் ஒருத்தர். ஆனால் அவர் மேலேயே ஒரு பாலியல் குற்றச்சாட்டு வந்தது. அந்த பாலியல் குற்றச்சாட்டை அவர் வீட்டில் இருக்கிற பெண்ணோடு தகாத உறவில் இருந்தார்னு வந்ததை அவரே அந்த வழக்கை விசாரித்து இல்லைன்ட்டார். விசாரித்ததுக்கு பின்னாடி அவருக்கு பதவி மூப்பெல்லாம் முடியறதுக்கு முன்னாடி 2-3 முக்கியமான வழக்குகள்லாம் தீர்ப்பு கொடுத்தாரு. அப்புறம் ராஜ்யசபாவில் அவர் பாராளுமன்ற உறுப்பினர் ஆனார். அதுவே ஒரு அவமானம். அதாவது ஒரு ஜனாதிபதிக்கே பதவி பிரமாணம் செய்து வைக்கின்ற இடத்தில் இருக்கின்ற உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி ஒரு சபாநாயகர் பதவி பிரமாணம் செய்து வைக்கின்ற இடத்துல ராஜ்யசபா எம்பியாக போய் உட்கார்றதுன்றே அந்த பதவிக்கு அவமானம். இதில் 2 பேர் அப்படி வந்தாங்க. ஒருத்தர் ககோய், இன்னொருத்தர் நம்ம ஊர்லேருந்து போனார், சதாசிவம் என்று சொல்லப்படுகின்ற தலைமை நீதியரசர். அவர் கவர்னராக போனார். எது எப்படி இருந்தாலும் அந்த பதவிக்கு பின்னால் அந்த பதவிகள் ஏற்றுக்கொண்டது என்பது அவருடைய பதவிக்கு அது குறைவு. அதை பற்றி நாம் அனாவசியமான விமர்சனங்கள் சொல்லவில்லை என்றாலும் கூட இப்படிலாம் நம்முடைய நீதித்துறை வரலாற்றில் நடந்திருக்கு. பல நீதிபதிகள் மேலே குற்றச்சாட்டு வந்திருந்தால் கூட இதுவரைக்கும் இம்பீச்மெண்ட் ப்ரொசீடிங்ஸ் என்று சொல்லப்படுகின்ற தகுதி நீக்கத்தின் அடிப்படையில் யாரும் பதவி இறக்கம் செய்யப்படவில்லை. ராமசாமிக்கு தான் வந்தது. அதுக்கு பிற்பாடு 2-3 நிகழ்வுகள் அப்படியே கடந்து போயிடுச்சு. அப்புறம் கங்குலி என்ற ஒரு நீதிபதி மேலே கூட பாலியல் குற்றச்சாட்டுலாம் வந்தது. பல நீதிபதிகள் பார்த்திங்கன்னா வெளிப்படையாகவே பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க என்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னு கல்கத்தாவில் கூட ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி பேசினார். ஆகவே நீதித்துறை காவிமயமாகிறதா, நீதித்துறை காவிமயமாகிவிட்டதான்னு சொன்னால் அது வேறு ஒரு பொருளில் வேறு நேரத்தில் பேச வேண்டியது. ஆனால் அதுக்குள்ளெல்லாம் போகாமல் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா, மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கின்ற ஒன்றிய அரசிற்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது. ஒரு உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதி வீட்டில் 37 கோடி கண்டுபிடிக்கப்பட்டது என்று சொன்னால், ஒரு அமைச்சர் வீட்டிலோ அல்லது சட்டமன்ற உறுப்பினர் வீட்டிலோ வேறு இடங்களிலோ பணம் கண்டுபிடிக்கப்பட்டதாக ஈடியோ அல்லது எதுவோ பேசினாலும் கூட அதை பற்றி பேசுவதற்கு உண்டான தகுதியோ லட்சணமோ உங்களுக்கு கிடையாது. இப்போ இதில் ஆட்டோமேட்டிக்காக ஈடி வரணுமா வேணாமா? ஈடி விசாரிக்கணும். இது வேற ஒருத்தரங்க ஈடி முன் இந்த வழக்கை எடுக்கணும். நீங்கள் ஒரு அரசியல்வாதி வீட்டில் இவ்வளோ பணத்தை எடுத்துருந்தான்னு வச்சிங்க, இன்றைக்கி சப்போஸ் இது தமிழ்நாட்டில் துரதிருஷ்டவசமாக நடந்துருச்சுன்னு வச்சிங்களேன், இந்த வட இந்திய ஊடகங்கள் என்ன பேசும்? திருட்டு திராவிடம்னு அது அதிமுக இருந்தாலும் திமுக இருந்தாலும் அயோக்கிய பயலுங்க எல்லாம் அடக்கி வாசிக்கிறான் 3 நாளாக. எப்படி வந்தது? மக்களுக்கு என்ன அடிப்படையில் நம்பிக்கை இருக்கும் கோர்ட்டு மேலே? நாங்களே எதை நம்பி போவோம்? அந்த பணம் அவர் விலைக்கு வாங்கப்பட்டதனுடைய பணமா அல்லது செலவு செய்வதற்காக வைக்கப்பட்டமா அல்லது ஒரு பெரிய பரம்பரை கோடீஸ்வரர் அவர்கிட்ட ஏகப்பட்ட பணம் இருக்குன்னா கணக்கு கொடுத்துட்டு எடுத்துகிட்டு போங்க. அல்லது நெருப்பு வச்சது யாரு? இப்போ இப்போ அடுத்த கேள்விக்கு நம்ம போகணும். அந்த இடத்தில் தீப்பிடித்ததற்கு உண்டான காரணத்தை நம்ம பார்க்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா அது மின்கசிவா, அவ்வளோ பாதுகாப்புகள் இருக்கிற இடத்துல அங்கே எப்படி நெருப்பு பிடிச்சதுன்னு ஒன்று பார்க்கணும். அப்போ வீட்டில் யாரும் இல்லைங்கிறாங்களே. அப்போ ஏதாவது இவ்வளோ பணம் வந்திருக்கேன்னு ஒரு 10 லட்ச ரூபா கூட வீட்டில் இருக்கவங்க கூட கேட்டிருப்பாங்க, கடுப்பில் கூட போட்டிருக்கான். இந்த ஆள் எவ்வளோ கேட்டாலும் அவர் 5 லட்ச ரூபா கொடுக்க மாட்டேங்கிறான், மொத்தம் இவ்வளோ பணம் இருக்குது கொளுத்துறான்னு கூட கொளுத்திருக்கலாம். நமக்கு தெரியாத தகவல் பற்றி பேச வேணாம். அவர் ஊரில் இல்லை, எல்லாரும் ஊருக்கு போயிட்டீங்களா? வீட்டில் இருந்தவங்க யார்? ஆகவே இந்திய நீதித்துறை என்பது மீண்டும் தன்னை சலவை செய்து புதுப்பித்து கொள்ள வேண்டிய கட்டாயம் வந்திருக்கு. உச்சநீதிமன்றம் ஒரு நடவடிக்கையை வேறு வழி இல்லாமல் எடுத்திருந்தாலும் கூட
ஒரு வரவேற்கத்தக்க நடவடிக்கை எடுத்திருக்கு. உச்சநீதிமன்றம் இது தொடர்பாக நடவடிக்கை எடுத்திருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ இந்தாண்டா இதே நேரத்தில் நாடாளுமன்றத்தில் இன்றைக்கி எதிர்க்கட்சிகள் இந்த பிரச்சனையை பற்றி விவாதிக்கணும் அப்படின்னு குரல் எழுப்புகிறாங்க. அதுக்கு சபாநாயகர் முடியாதுங்கிறாரு. நடுவில் எதிர்க்கட்சிகள்லாம் கேட்குறாங்க. நம்ம பாராளுமன்றம் எப்படி நடக்குது நீங்கள் பார்த்தீங்களா? அதுக்கு அனுமதி இல்லை. எல்லா மொழியில் நீங்கள் பேசுனீங்களாலும் அது மொழிபெயர்க்கிறதுக்கு வசதி இருக்குது. அவங்க எந்த இங்கிலீஷில் கற்றுக்கிட்டு இருந்தாலும் அங்கே நம்ம ஓம் பிர்லா இருக்கா பாருங்கள், அவர் இந்தியை தவிர வேறு எதுவும் பேசவே மாட்டார். கனவுல எழுப்பினா கூட ஹிந்தியில் தான் பேசுவார். அதனால் அந்த பாராளுமன்ற நடவடிக்கைகள் பாதி நமக்கு புரியாது. ஆனால் எதிர்க்கட்சிகள் அவங்க வேலையை செஞ்சு தானே ஆகணும். இதுலேயும் அவங்க செய்யலைன்னா தங்களுடைய கடமையிலேருந்து அவங்க தவறிடுவாங்க. நான் மிக நேர்மையாக யோசித்து சொல்ல நீதிபதி நடவடிக்கை எடுக்கும் பொழுது நாடாளுமன்றத்தில் ஏதோ தீர்மானம் நிறைவேற்றணுங்கிறாங்களே, அதை தான் சொல்ல வந்தேன். 2 அவைகளிலும் உங்களுக்கு தீர்மானத்தை நிறைவேற்றி 3/2 பங்கு உங்களுக்கு மெஜாரிட்டி கையெழுத்து போட்டு அந்த பதவியிறக்க தீர்மானம்ன்றது இம்பீச்மெண்ட் ப்ரொசீடிங்ஸ்னு பேர். அதை கொண்டு பாராளுமன்றத்திலேருந்து கொண்டு பாராளுமன்றத்துக்கே அவரை கூப்பிடுவாங்க. அந்த சம்பந்தப்பட்ட நீதிபதியை கூப்பிட்டு விசாரிப்பாங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ அதெல்லாம் நடக்காது. நீங்கள் அவ்வளோலாம் யோசிக்காதீங்க. அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. இப்போது நடந்திருப்ப அவருக்கு என்ன நடக்கும் நான் கெஸ் பண்ணுறேன்னு சொன்னீங்கன்னா, உன் மேலே இருக்கிற குற்றச்சாட்டுகள் நிரூபணமாகிற மாதிரி இருக்குது. வேறு வழி இல்லை. பாராளுமன்றத்தில் போய் பதவியிறக்கம் செஞ்சு அவமானப்படுறதை விட நீ ஏன் ராஜினாமா பண்ணிட்டு போன்னு சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம ஆளுங்க இருக்காங்கள்ல டெல்லியில், அவங்க நினச்சாங்கன்னா எதை வேணாலும் மூடி மறைப்பாங்க. மூடி மறைச்சிட்டு இதுக்கு ஒரு பெரிய ஸ்டோரியை ரெடி பண்ணி எப்படி இருந்தாலும் இவரை நீங்கள் உச்சநீதிமன்றத்தில் உட்காந்து அழகு பார்க்குறதுன்னு முடிவு பண்ணிட்டா நீ யாரா தடுக்கிறதுன்னு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கே பெப்பே காட்டினாலும் காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவரும் சமீபத்தில் ஓய்வு பெற இருக்கார். ஆகவே இன்றைக்கி இருக்கிற மிக இக்கட்டான சூழலில் ஒரு சாதாரண மனிதனுக்கு, பாமரனுக்கு, நான் சுப்ரீம் கோர்ட் வரைக்குமாவது போய் நான் நீதியை நிலைநாட்டிட்டு வரேன்னு சொல்லவனுக்கு டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி வீட்டில் இவ்வளோ பெரிய பணம் கண்டுபிடிக்கப்பட்டது என்பது ஒரு கருப்பு புள்ளி. நீதித்துறையுடைய வரலாற்றில் ஒரு கருப்பு பக்கம். அவர் கருப்பு ஆடு என்று நாம் சொல்வதற்கு தற்பொழுது நமக்கு உரிமை இல்லை. விசாரணைகள் நடத்தி நான் சொன்ன மாதிரி அந்த டிஜிட்டல் எவிடன்ஸை இங்கே டீட்டெயிலாக கலெக்ட் பண்ணலன்னு சொன்னால் இவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அந்த தொலைபேசி முதலில் அவர் கையில் இருப்பது தவறு. அது நீதிமன்றத்தினுடைய கட்டுப்பாட்டிற்குள் வர வேண்டும். அவருடைய தொலைபேசி இல்லாமல் நான் சொன்ன எல்லாருடைய தொலைபேசியும் வரணும். அந்த ஒட்டுமொத்தமாக அந்த வீட்டில் இருக்க எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் என்ன இருக்கோ அதனுடைய எல்லா பதிவுகளும் வரணும், சிசிடிவி கேமரா உள்பட. இதெல்லாம் ஒரு தீவிரமான புலனாய்வு விசாரணை நடத்தி அதற்கு பின்னால் அவர் அந்த விசாரணை கமிட்டிக்கு முன்னாடி அந்த 3 நீதிபதிகள் கொண்ட குழு முன்னாடி அவர் தோன்றி தன்னுடைய தரப்பு வாதத்தை வைத்து அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டால் ஒழிய அவர் பதவிக்கு இன்றைய தேதிக்கு சிக்கல், ஆபத்து தொடருது. சாமானியன் ஒரு நீதி வேண்டி நீதிமன்றத்துக்கு நம்பிக்கையோட போகிறான். அந்த நீதித்துறையிலே இந்த மாதிரி நடக்கிறது ஒட்டுமொத்த நாட்டு மக்களுக்கும் ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு சொல்லியிருக்கீங்க. அதே நேரத்தில் அந்த நீதிபதியை நான் குற்றம் சொல்ல விரும்பலை. ஏன்னா விசாரணை போயிட்டுருக்கு. விசாரணை முடிவில் தான் தெரிய வரும். நாம் அதுக்குள்ளே எதுவும் சொல்லக்கூடாது. ஆனால் விசாரணை நடைமுறைகள் இப்படி இருக்கணும், இப்படி ஏற்கனவே நடைமுறைகள் இப்படி இருக்குது, கூடுதலாக இப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. செல்ஃபோன், அவருடைய செல்ஃபோன் மட்டும் இல்லை, அவருடைய குடும்பத்தினுடைய செல்ஃபோன் முழுவதும் வாங்கி வைக்கணும். அவர்கிட்டே இருக்கும்போது அது எப்படி அடிக்காமல் இருக்கும், அது ஒரு சந்தேகத்தை எழுப்பியிருக்கீங்க. பார்ப்போம். நாடாளுமன்றத்துலேயும் ஓம் பிர்லா அனுமதி தரல, ஒத்தி வச்சிருக்கிறாரு. அதோட மட்டும் இல்லை, இது அந்த நாடாளுமன்றம் அளவுக்கு போக விட மாட்டாங்க அப்படிங்கிற கருத்தையும் சொல்லியிருக்கீங்க. ஆனால் எதிர்க்கட்சிகள் விட்டுருவாங்களாங்கிறது தெரியல. பொறுத்திருந்து பார்ப்போம். கருத்துக்களை பகிர்ந்து. வணக்கம். வாழ்க தமிழ்நாடு. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.